Hi friends, welcome to Genesis. இன்னைக்கு கூட நம்ம வந்து ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவ் மீன்ஸ் இதே தான் வந்து பேக் நெக்லேயும் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 லைனில் ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா காப்பர் ஜரி தான் வந்து பேஸாக கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து கோல்டில் தான் ஒர்க் பண்ணுறோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல்டு வந்து காப்பர் வந்து சீக்கிரமாக ஃபேட் ஆகிரும். பட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பிரைட்னஸாக இருக்காது. ஸோ கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா கோல்டே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம கோல்டில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 3 லைனில் ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். மிஷின் த்ரெட்டுன்னும் போது நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணலாம், ஒரு ஃப்ளோ வந்து கிடைக்கும். மிஷின் த்ரெட்லையுமே வந்து நான் வந்து ஜரிலையும் ஸ்டிச் பண்ணுவேன். பட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா மிஷின் த்ரெட்லேயும் ஸ்டிச் பண்ணுவேன். மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணால் ஸ்பேட் பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள், அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 3 ரவுண்ட் பீட் வந்து நான் ஜரியில் தான் ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன். ஒரு பீட்ஸாக தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த பீடுமே பார்த்திங்கன்னா டல் கோல்டாக வாங்குங்க. இதுலையுமே பிராண்ட்லாம் இருக்குது. நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து செப்பரேட்டாக வந்து நம்ம 3 ரவுண்ட் பீடுமே என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு செப்பரேட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்டர் லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3 லைன் வந்து பீட் ஒர்க் கொடுத்துருக்கோம். அகெயின் வந்து நெக்ஸ்ட்டு லைன் வந்து ஒரு நம்ம 3 ரவுண்ட் பீட் அண்ட் வந்து ஒரு 2 ஸ்டிச் அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு ஒரு 2 ஸ்டிச் அகெயின் பார்த்திங்கன்னா மிஷின் த்ரெட்லேயே பண்ணிக்கலாம். பிகாஸ் ஜரியில் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஸ்பேஸில் வெளியே தெரியும். அதனால் என்ன பண்ணலாம், மிஷின் த்ரெட்லேயே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு லென்த்தாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் செப்பரேட்டாக நாட் பண்ணியும் பண்ணுறாங்க. பட் அது பண்ணோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஒர்க் தான். பட் இது செயின் மாதிரி போடும்போது ஒரு 5 மினிட்ஸில் வந்து ஃபுல் நெக்குமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். லென்த்து ஸ்டிச் அண்ட் வந்து நம்ம 3 ரவுண்ட் பீட். நான் வந்து அந்த நெருக்கமாக இருக்க நம்ம 3 ரவுண்ட் பீட் பார்த்திங்கன்னா ஜரியில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த ரீசனுக்காக. பட் இதில் வந்து நம்ம இன்னும் ஒரு லேயர் வந்து அவுட்லைனில் பீட் ஒர்க் கொடுக்குறனால நான் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அகெயின் இங்கேயுமே மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஸ்பேட் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா அமிட்டோ பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அது வந்து இன்னுமே இந்த த்ரெட்லேயே வந்து நல்ல பிராண்ட் வந்து அமிட்டோ பிராண்டு. ஸோ அதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அப்படியே அவுட்லைனில் வந்து ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். நல்லா கர்வாக ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ளவுஸ் தான். இந்த கஸ்டமர் வந்து 2 ப்ளவுஸ் கொடுத்தாங்க, 2மே அப்படி தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோலாம் பார்த்துக்கிட்டே வாங்க. நிறைய ப்ளவுஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து ஸ்டெப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வந்து எல்லாமே ஸ்டே டியூன்டாக இருங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் நிறைய வீடியோஸ் வந்து நான் வச்சுருக்கேன், கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள், ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து பீட் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வீட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வீட் பீட்ஸ் அண்ட் வந்து ஒரு சுகர் பீட்ஸ் போட்டு லாக் இல்லாமல் ஒரு செயின் கொடுத்தே பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். வி டைப் கொடுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச், அகெயின் ஒரு சின்ன ஸ்டிச், மறுபடியும் சென்டர்லேருந்து ஒரு ஸ்டிச், நாட், அகெயின் ஒரு பீட்டு வந்து விட்டுட்டு தான் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு செட் ஆஃப் 2 பீட் செட் இருக்குன்னா அதுக்கு சென்டர்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு ஒன்று இதே மாதிரி தான். வீட் பீட்ஸுமே பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பெரிய சைஸ் வந்து எடுக்கலை, நார்மலாக சின்ன சைஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஸ்டிச் பண்ணி லாக். இந்த மாதிரி ஒரு பீட்ஸுமே செப்பரேட்டாக ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைனுமே நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணால் 1 டே கூட ஆகாது, அதுக்குள்ளாடியே முடிச்சிடலாம். ஸோ ஃபுல் லுக் பாருங்கள். பேக் நெக் வந்து புட்டாஸ் எதுவுமே பண்ணலை. பட் ஸ்லீவ் ஃபுல்லுமே வந்து சேம் இதே புட்டாஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது காப்பராக இருந்தாலும் கோல்டு ஒர்க் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. காப்பரே போட்டோன்னா ஆல்ரெடி பேக்ரவுண்டும் காப்பரில் இருக்கும். அகெயின் கோல்டு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப எம்போஸ்டாக தெரியாது. ஸ்லீவ்ஸ் ஃபுல்லுமே வந்து 3/4 ஸ்லீவ் ஃபுல்லாக வந்து புட்டாஸ் ஒர்க் கொடுத்தாச்சு. அண்ட் சாரியோட ஃபோட்டோவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்குமே சேம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.